ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் இது வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு 100 பேருக்கான பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி தம்பி தான் நமக்காக பிரியாணி பண்ணி காமிக்க போகிறாங்க. தம்பி என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு. தம்பி, உங்களை பற்றி கொஞ்சம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். என்னுடைய நேம் தமீம் அன்சாரி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டை. இன்றைக்கி 100 பேருக்கு மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு. 100 பேருக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ மட்டன் தேவைப்படும்? 15 kg ரைஸ், 15 kg மட்டன் பண்ணால் 100 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு மீதி தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தம்பி பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயும் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறதில்ல. ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பிரியாணி ரெசிபி அப்படியே நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேருக்கு நீங்களே தாராளமாக பயம் இல்லாமல் சமைக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் எண்ணெய், நெய் இந்த ரெண்டையும் ஒன்றா ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்காங்க. அதோடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டிருக்காங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் அளவுகளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டாங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரை வதக்கி விட்டுக்கிட்டாங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாய்த்தூள்லேருந்து முதல்ல ஒரு 50 கிராம் மட்டும் அந்த எண்ணெயோடு சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அந்த மசாலா எண்ணெயில் வதங்குறப்ப. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதுக்காக தான் இப்படி சேர்த்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லித்தழையை சேர்த்துக்கிட்டாங்க. மல்லித்தழையை விட புதினா அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது. வருஷம் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க. இது எங்கள் அப்பாவோட வழக்கம், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக பிரியாணி பண்ணும்போது தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா அது கூட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை நல்லா போகிறது வரை வதக்கி விட்டுக்கிட்டாங்க. அதோட அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா அது கூட தயிர், தக்காளி இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கிட்டாங்க. மட்டனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் கடையில் கட் பண்ணி வாங்குறப்போ ஒரு பீஸும் ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. மட்டன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துருக்காங்க. அடுத்ததாக அது கூடவே இன்னொரு 50 கிராம் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்காங்க. பொதுவாக நான் பிரியாணி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சோம்புத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் போட்டு பண்ணுவேன். அதனால் எனக்கு இந்த ரெசிபியை பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இது கூட பச்சை மிளகா போட்டிருக்காங்க. கூடவே
மீதி இருக்கிற தனி மிளகாய் தூளையும் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 150 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் மீடியமான காரம் தான். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வந்து நாங்கள் சேர்க்க சொன்னோம். இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக மட்டும் ஒரு வாளி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு அளந்து வச்ச மொத்த தண்ணியிலேருந்து ஒரு வாளி மட்டும் இப்போ ஊற்றிருக்காங்க. அப்புறமா மட்டன் வெந்ததுக்கப்புறமா மீதியை வந்து ஊற்றுவாங்க. இது தண்ணி எப்படி அளந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்த அரிசியை வந்து ஒரு வாளியில் அளந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு 1க்கு 2 பங்கு தண்ணி 1:2 அப்படிங்கிற விகிதத்தில் தண்ணி வந்து அளந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மட்டனில் வந்து உப்பு நல்லா இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி இந்த மட்டன் வேகிற வரை இதை வந்து வேக விட போகிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு மூடிட்டாங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டுட்டாங்க. மேலே வந்து வேறு எதுவும் வெயிட்லாம் வைக்க தேவையில்லை. ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து வேக விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு மீதி அளந்து வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து உள்ளே ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து உள்ளே போட்டாங்க. பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அதை தான் வந்து இப்போ உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரிசி போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வற்றி இந்த அரிசியும் தண்ணியும் வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான லெவலில் இருக்கணும். அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து மூடி போட்டு தம் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி வற்றி கரெக்டாக அரிசியும் அந்த தண்ணியும் வந்து ஒரே லெவலாக இருக்குது. இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்த உடனே மேலே வந்து கொஞ்சம் மீதி இருந்த புதினாவையும் மல்லித்தழையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஊற்றிக்கிட்டாங்க. நீங்கள் வேணும்னா புளிப்புக்காக லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தக்காளியோட புளிப்பே நல்லா கரெக்டாக இருந்ததுனால இவங்க வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்க்கலை. அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப் கொடுத்தாங்க. அது என்னன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் ஒருவேளை கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் சமமான அளவில் எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு தம் போட சொல்லி சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தம் போடுறதுக்காக திரும்பவும் அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.